ஏ காய்ஸ் இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? வித்யா வந்து ரோகிணி கிட்ட சொல்வா, ரோகிணி நீ மாட்டிக்க போற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீ உஷாராயிக்கோன்னு சொல்லிட்டு. இவளுக்கு ஒன்றும் புரியாது, என்னடி சொல்றேன்னு சொல்லிட்டு. ஆமா, ஊர்லேருந்து உன் சொந்தக்காரங்க, உங்க வீட்டுக்காரோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்கல்ல, அது எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து முருகனுக்கு வந்து தூரத்து சொந்தக்காரங்க, ஒரு விதத்துல நம்ம ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க ஆயிட்டோண்டின்னு சொன்னோடனே அவ கடுப்பாவா. என்ன விஷயம்னு சொல்றியா ஃபர்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க ஒரு டிரைவர் வேணும்னு கேட்டுக்கிறாங்க. அந்த டிரைவர் வந்து வேற யாரும் இல்ல, முத்துவ தான் வந்து இவர் சொல்லியிருக்காரு முருகன் சொல்லிட்டு. ஸோ என்கிட்டயே வந்து அவங்க உன் ஃபோட்டோ காமிச்சு புலம்பின்னு இருந்தாங்க. இதே மாதிரி முத்து கிட்ட காமிச்சு புலம்புனாங்கன்னா என்ன ஆகும்னு நினைச்சியா? கண்டிப்பா நீ மாட்டிக்குவ. எனக்கு என்னவோ நீ மாட்டிக்க போற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னே இவ கடுப்பாவா. என்ன வித்யா இப்படிலாம் பேசுற? நீ எப்படியாவது பண்ணுடி. எப்படியாவது அவங்க முருகன் கிட்ட சொல்லி வேற டிரைவர் அனுப்ப சொல்லு, முத்துவ அனுப்ப வேணாம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இப்ப வித்யா வந்து சொல்லுவா, என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுடி. இப்ப நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அவரு என்கிட்ட கோவப்படுவாரு. ஏன் முத்துவ அனுப்ப வேணாம்னு சொல்ற, என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்பாரு. அது சரி வராதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. நீ ஏதாவது பண்ணுன்னு சொன்னோடனே சரி, இது கூட எனக்காக பண்ண மாட்டல. சரி நான் ஒண்ணு பண்றேன். அங்கிள் தனியா இருந்தாக்கா முத்து வந்து அங்கிள விட்டுட்டு போவே மாட்டான். அது எப்படி அவர் தனியா இருப்பாரு? ஆன்ட்டிய வந்து எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவேன் தான் பேசாம நான் பாண்டிச்சேரிக்கு போறேன்னு சொன்னோனே, பாண்டிச்சேரியா? இது என்னடி புது பழக்கம்? நீ கம்முனு இருக்கியா? இது மாரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்து குடுத்துருக்கா. ஸோ பாண்டிச்சேரி வந்து ரெசார்ட்டுக்கு வந்து அவ வந்து ஏற்கனவே குடுத்துருந்தா. அந்த கூப்பன யூஸ் பண்ணி ஆன்ட்டிய கூட்டிட்டு போயிட்டேன்னா, வீட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்ல யாரும் இல்லன்னா முத்து வந்து அங்கிள கண்டிப்பா தனியா விட்டுட்டு மாட்டான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்கள வந்து கூப்பிடுவேன். ஆன்ட்டி இது வந்து லேடீஸ் ட்ரிப்பு பாண்டிச்சேரி ரெசார்ட் என் ஃப்ரெண்டு வச்சிருக்கா. குடுத்தா நம்மலாம் போலாமா? நம்மளுக்கும் கொஞ்சம் ரிலீஃப் வேணும்ல சொன்னோனே, ஓகேம்மா. ஆனா மாமாவ விட்டு எப்படிம்மா போறது? பரவால்ல ஆன்ட்டி, நமக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும்ல. நம்மளும் எப்படி இதுலயே இருக்கிறது? சரிம்மா நம்ம போலாம். இன்னொருத்தவங்க யார கூப்பிடலான்னு, சரிம்மா நம்ம ஸ்ருதிய கூப்பிட்டுக்கலாமான்னோனே, சரி ஆன்ட்டின்னோனே, சரி இவங்க 3 பேரும் கிளம்ப ஆரம்பிச்சுருவாங்க. இங்க வந்து சொல்லுவா, ஆன்ட்டி வரேன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நல்ல சான்ஸு. நான் ஆன்ட்டிய கூப்பிட்டுட்டு ஸ்ருதியும் கூட்டிட்டு போயிடுவேன். அவங்களுக்கும் எனக்கு கூட கொஞ்சம் இதுவான மாதிரி இருக்கும். முத்துவும் வந்து கண்டிப்பா விட்டுட்டு மாட்டான்னு சொல்லுவா. இங்க வந்து ட்ரிப்புக்கு கிளம்பின்னு இருக்கும்போது மனோஜ் சொல்லுவா, நீ எப்படி என்னை மட்டும் விட்டுட்டு போற? இப்பதான் நம்ம லைஃபே ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப போய் என்னை விட்டுட்டு போறிய ரோகிணி? என்னையும் கூட்டிட்டு போலாம்ல. நான் வேணா லேடிஸ் கெட்டப் போட்டு வருவான்னு சொல்லுவான். இல்ல இல்ல அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு இங்கேயும் இந்த பேர் ரெடி ஆவாங்க. இங்க வந்து ஸ்ருதி வந்து இங்க ரெடி ஆயிட்டு இருப்பா. இவன் கேட்பான், என்ன திடீர்னு உனக்கும் எங்க அம்மாவுக்கும் செட்டே ஆகாது எப்படி? அதெல்லாம் எனக்கு ஏன் செட் ஆகாது? உங்க மம்மி என்ன ஸ்டேட்டஸ் பார்த்து தானே பேசுவாங்க. அதெல்லாம் எனக்கும் அவங்களுக்கும் நல்லாவே செட் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்புறம் இவன் டீஸ் பண்ணுவான், என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டேன்னு ஜாலியா இருக்காதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவான். அப்புறமேட்டா அவன் சொல்லுவான், ஆமா ஆமா நான் 3 நாள் நிம்மதியா இருப்பேன். இவன் சொல்லுவான், நானும் 3 நாள் நிம்மதியா ஜாலியா இருப்பேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுவாங்க. இங்க முத்து வருவா. வந்தோடனே என்னப்பா டல்லா இருக்கன்னு, வீட்டுல யாருமே இல்லடா, லேடிஸே இல்ல, எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க. அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படியே என்னோடனே கரெக்ட்டா மீனா ஃபோன் பண்ணுவா. மீனா ஃபோன் பண்ணிட்டு, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்களா? மாமாவ தனியா விட்டு எங்கேயும் போவாதீங்கன்னு சொல்லுவா. அண்ணாமலை அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லடா, நீ கிளம்பு. இல்ல 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 எங்கேயும் மாட்டோம் நாங்கன்னு சொல்லிட்டு ரவியும் வந்து லீவ் போட்டுருவான். மனோஜ் வந்து, ஓ நீங்கெல்லாம் ஜாலியா இருக்கும்போது நான் மட்டும் போயிட்டு கஷ்டப்படணுமா? நானும் லீவ் போட்டு நானும் ஜாலியா இருக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் லீவ் போடுவாங்க. சரி இந்த தடவை வந்து நம்ம 4 பேரும் ஜென்ஸ் ஜாலியா வீட்ல பாய்ஸ் 4 பேர் ஜாலியா வீட்ல இருக்கலாம். நம்மளே ஜாலியா இது பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் இவங்க 4 பேரும் நல்லா ஜாலியா வைப் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. இங்க வந்து ரோகிணிக்கு வந்து கிறிஷ் வந்து ரோகிணி வந்து கால் பண்ணுவா. அப்ப கிறிஷ் எடுத்து பேசுவான். அப்புறமேட்டா ரோகிணி அவங்க அம்மா கிட்ட சொல்லுவா, இந்த மாதிரி ஆச்சு. நீ அவங்களுக்கு கால் பண்ணி டிரைவரா யார் வந்திருக்காங்க நீ கேளுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்பல் பண்ணுவா. நீ எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு நீ எனக்கு சொல்ற. நீ பண்ணதுக்கு இதுதான் உனக்கு தண்டனைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறுபடியும் நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.